வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பேக்கரியில் வாங்கி சென்ற கேக் தரம் இல்லை என கூறி வாடிக்கையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் பேக்கரி ஊழியர்களை தாக்கி பேக்கரியை சூறையாடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் மகளிர் இயக்கத்தின் சார்பில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் 1000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மகளிர் தின விழா 50க்கும் மேற்பட்டோருக்கு பிரபாஸ் கோல்டு ஐகான்ஸ் அவார்ட் 2026 விருது வழங்கி கௌரவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பேக்கரியில் வாங்கி சென்ற கேக் தரம் இல்லை என கூறி வாடிக்கையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் பேக்கரி ஊழியர்களை தாக்கி பேக்கரியை சூறையாடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரே பேக்கரி ஒன்று உள்ளது. இங்கு வாடிக்கையாளர்கள் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக கேக் ஒன்றை வாங்கி சென்றுள்ளார். இதனிடையே வீட்டில் சென்று பார்த்த பொழுது கேக்கு கெட்டு போனதாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து முறையிட வாடிக்கையாளர் தன்னுடைய உறவினர்களுடன் சம்பந்தப்பட்ட பேக்கரிக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு பேக்கரி ஊழியர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் மற்றும் அவருடன் வந்த உறவினர்கள் பேக்கரியில் இருந்த ஊழியர்களை சரமாரியாக தாக்கி பேக்கரியில் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்து சூறையாடினர். இந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் படகை இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிது அளவிலான கொட்டகைகள் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் போட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகத்துறை சார்பில் அந்தந்த சுற்றுலா படகு உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு உடனடியாக தங்கள் அனுப்பிய கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற கடிதத்தை தான் அனுப்ப சொல்லவில்லை என முதலமைச்சர் கூறியுள்ளதாக அதிகாரியிடம் அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரி அந்த கடிதத்தை திரும்ப பெறுவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தற்பொழுது வழங்கிய கடிதத்தை துறைமுகத்துறையினர் உடனடியாக திரும்ப பெறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். காரைக்காலில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் மகளிர் இயக்கத்தின் சார்பில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் காரைக்காலில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் மகளிர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் சமூக இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அச்சமயம் கல்வித்துறை, மருத்துவத்துறை, தொழில்துறை என அரசு மற்றும் தனியார் துறைகளில் சிறந்து விளங்கும் 30க்கும் மேற்பட்ட மகளிர்களை அழைத்து கௌரவிக்கப்பட்டனர். இதில் வேலு நாச்சியார் மகளிர் இயக்கத்தின் தலைவர் ஜெயபாரதி தலைமையில் விழா நடைபெற்றது.
இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், கல்வித்துறை அதிகாரி விஜய மோகனா, மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர் திருமுருகன், சமூக ஆர்வலர் சிவக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இவ்விழாவில் பேசுகையில், இதுவரை இல்லாத இம்முறை காரைக்காலில் உள்ள மாவட்ட ஆட்சியர், மாவட்ட துணை ஆட்சியர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், கல்வித்துறை அதிகாரி, மின்துறை அதிகாரி, மருத்துவ அதிகாரி என அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் பெண்களே. அவர்கள் இதனால் இம்முறை மகளிர் தின விழா கொண்டாட உகந்த ஆண்டாகும் எனவும், காரைக்கால் அம்மையார் அவர்கள் பிறந்து வாழ்ந்த ஊரில் அனைத்து துறையிலும் பெண்களே பதவி வகிப்பது சிறப்பான ஒன்றாகும் என தெரிவித்தனர். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் 1000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் ஐஜி வீரராகு பிரபாதேவி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு, திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு பரிசாக 10 மகளிர்களுக்கு கிரைண்டரும், 10 மகளிர்களுக்கு மிக்சி, 10 மகளிர்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகியவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மகளிர் தின விழாவை ஒட்டி விழாவில் கலந்து கொண்ட 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் ரொக்கப்பணம், 1 கிலோ சர்க்கரை வழங்கி சிறப்பித்தனர். இதில் ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா, மேரி உழவர்கரை தொகுதி அறங்காவலர் குழு தெய்வீகன், திமுக பிரமுகர்கள் மதியழகன், ஜெரும் உட்பட அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மகளிர் தின விழா 50க்கும் மேற்பட்டோருக்கு பிரபாஸ் கோல்டு ஐகான்ஸ் அவார்ட் 2026 விருது வழங்கி கௌரவிப்பு. புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் ஹோட்டல் அக்கார்டு புதுச்சேரியில் சிறப்பான விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக புதுச்சேரி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எஸ் ஏற்காட்டி IPS கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ரொட்டேரியன் ஏ மணி மற்றும் ரொட்டேரியன் எஸ் செல்வநாதன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பிரபாஸ் கோல்டு ஐகான்ஸ் அவார்ட் 2026 விருதுகள் சமூகத்தின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 50க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. குறிப்பாக சமூக பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கும் இந்த விருதுகள் பெற்றனர். விழாவிற்கு ரோட்டரி புதுச்சேரி காஸ்மஸ் தலைவர் ரொட்டேரியன் டி பிரபாகரன் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்தினார். ஏற்பாடுகளை ரொட்டேரியன் அம்பலவாணன், ரொட்டேரியன் அஜ் அகமத், ரொட்டேரியன் குஷால், ரொட்டேரியன் செல்வ கணபதி மற்றும் ரொட்டேரியன் பாலாஜி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்தனர். இறுதியாக செயலாளர் பி சுரேஷ்குமார் நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. ரூபாய் 49.80 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடக்கி வைத்தார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் விரைவு 4வது மற்றும் 5வது குறுக்கு தெருக்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 49,80,000 செலவில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த சாலை அமைக்கும் பணிக்கான பரிந்துரையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வழங்கியிருந்தார். இதனைத் தொடர்ந்து குறிஞ்சி நகர் விரைவு 4வது மெயின் சாலை சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். இந்த சாலை அமைப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சிறந்த போக்குவரத்து வசதி கிடைக்கும் என்றும், மழை காலங்களில் ஏற்படும்
சிரமங்கள் குறையும் என்றும் கூறப்பட்டது. மேலும் குறிஞ்சி நகர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய ஒருங்கிணைந்த மையங்களே தீர்வு. புதுச்சேரி சென்னை பிரெஸ்ட் சென்டர் மருத்துவர்கள் வலியுறுத்தல். இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நோயை கண்டறிவதில் நிலவும் சவால்கள் குறித்து சென்னை பிரெஸ்ட் சென்டர் முக்கிய விழிப்புணர்வு தகவல்களை வெளியிட்டுள்ளது. தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்வதால் நோய் கண்டறிதலில் தாமதமும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன. குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மேம்பட்ட பரிசோதனை வசதிகள் இல்லாதது ஒரு முக்கிய காரணமாகும். இதுகுறித்து மையத்தின் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா கூறுகையில், மருத்துவரின் நேரடி பரிசோதனை, ஸ்கேனிங் மற்றும் திசு பரிசோதனை ஆகிய மூன்றும் ஒரே கூரையின் கீழ் வழங்கப்படுவதன் மூலமே துல்லியமான மற்றும் விரிவான நோய் கண்டறிதலை சாத்தியமாக்க முடியும். அண்மையில் 12,000 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெளியில் செய்யப்படும் திசு பரிசோதனைகளில் 25% பேருக்கு மறு பரிசோதனை தேவைப்படுவதும் அவர்களில் 62 பேருக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 2026 மாதம் முழுவதும் அதிநவீன 3D டிஜிட்டல் மொமோகிராஃபி பரிசோதனை 1/3 பங்கு கட்டணத்தில் வழங்கப்படுகின்றது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் மற்றும் திண்டிவனம் பகுதி மக்கள் இலவச மறுசோதனை ஆலோசனைக்கு 994000493034 என்ற பிரத்யேக உதவி எண்ணை சென்னை பிரெஸ்ட் சென்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் பேசுகையில், இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டியுள்ளதாகவும் இதில் 55% பேர் பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். விழிப்புணர்வு இன்மை காரணமாக பலர் மார்பகத்தை முழுமையாக அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆனால் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மார்பகத்தை பாதுகாக்கலாம். மார்பகத்தை அகற்றும் போதே நோயாளிகளின் சொந்த சித்துக்கள் அல்லது சிலிகான் இம்ப்ளிமெண்ட்டுகள் மூலம் மார்பக புனரமைப்பு செய்ய முடியும். இந்த நவீன சிகிச்சையின் வெற்றி விகிதம் 99% சிகிச்சை முடிந்து குணமடைந்த பிறகான வாழ்க்கை முறையை மேம்படுத்த ஹகுனா மட்டாட்டா என்ற பெயரில் ஒரு தன்னார்வ சேவையை இந்த மையம் நிறுவியுள்ளது. இது புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கு உணர்வு ரீதியான ஆதரவையும் துல்லியமான தகவல்களையும் வழங்கி அவர்களின் நீண்டகால நல்வாழ்வை உறுதி செய்கின்றது. காலாப்பட்டு தொகுதியில் 1000க்கும் மேற்பட்டோர் காலாப்பட்டு தொகுதி திமுக பொறுப்பாளர் செந்தில் ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த தொழிலதிபர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் மாற்று கட்சிகளிலிருந்து விலகிய சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் செந்தில் என்கின்ற ரமேஷ் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன், புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கலந்து கொண்ட தலைவர்கள் கட்சியில் இணைந்த அனைவரையும் வரவேற்று பொதுமக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவு விருந்து வழங்கப்பட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நிறைவடைந்தது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் சொந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மையங்கள் செயல்படாமல் தனியார் கட்டிடங்களில் வாடகைக்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றது. இதனால் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம்
எங்களால் வாடகை கொடுக்க முடியவில்லை, எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டி கொடுங்கள் என பல கோரிக்கைகள் வைத்திருந்தனர். கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி. நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு நிர்ணயித்த வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் சொந்த கட்டிடங்கள் தேவை என பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும், மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மேலும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட அரசு நிலங்கள் ஏதேனும் உள்ளதா என தேடப்பட்டு அதில் குபேர் நகர் 5வது குறுக்கு வீதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் ஆக்கிரமித்து இருப்பதை அறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு குபேர் நகர் 5வது தெருவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்காக 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 34,32,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா மற்றும் பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் மேற்கண்ட கோவிந்த சாலை, குபேர் நகர், புதுநகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தமான, தூய்மையான, சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்காக ரூபாய் 10,50,000 செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழாவும் இன்று காலை 9:30 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திருக்கரங்களால் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு சுஜித், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், பொதுப்பணித்துறை பொது சுகாதார செயற்பொறியாளர் சுந்தரி, நகராட்சி உதவி பொறியாளர்கள் பழனிராஜா, நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் திட்ட அதிகாரி செல்வகுமார், இளநிலை பொறியாளர்கள் திரு குப்புசாமி, திரு வெங்கடேசன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் நகராட்சி ஊழியர்களும் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்களும் உதவியாளர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களும் பகுதி பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அறப்பணி அறக்கட்டளை சார்பாக புதுவை சன்னியாசி குப்பத்தில் மகளிர் தின விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் தனிப்பெருங்கருணை விருந்தாளர் திருவருட்பா இசை மாமணி முனைவர் வழக்கறிஞர் திருக்கோவிலூர் ஜீவ சீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பிரைட் பிரதர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் மகேஸ்வரன், மனித வளத்துறை அதிகாரி செல்வி கிளாரா தத்தா, திருபுவனை கஜேந்திரன், வளவனூர் சத்குரு கேட்டரிங் உரிமையாளர் ஜெயந்திராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்கமாக கனிஷ்கா ஜீவிதா பரதநாட்டியம் நடைபெற்றது. தனுஷ்டி வள்ளலாரை பற்றி பேசினார். மகேஸ்வரன் மகளிர் தினத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் மகளிர் நலன்கள் பற்றியும் பேசினார். கஜேந்திரன் இயற்கை உணவு முறை பற்றியும், செல்வி கிளாரா மகளிர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியும் பேசினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜீவ சீனிவாச வள்ளலாரை பற்றியும் மகளிரின் முக்கியத்துவத்தை பற்றியும் பேசினார்கள். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளையின் நிறுவனர் திருக்குமரன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரஷபந்தனம், கும்ப அலங்காரம், முதல் காலையாக சாலை பூஜை, ஹோமங்கள்,
பூர்ணஹதி, தீபாராதனைகள் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை ஓமங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் காலை கடம் புறப்பாடு நடைபெற்ற மகா பூர்ணஹதி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய இராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய உலக மகளிர் தினத்தில் இந்திய இராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் 50 இராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு வீர திருமகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மொழி வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலை மாமணி முனைவர் முத்து தலைமையேற்று விருதுகள் வழங்கி தலைமை உரை வழங்கினார். மேலும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா மற்றும் எழுத்தாளர் சமூக செயல்பாட்டாளர் முனைவர் ரேகா ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்து நோக்கவுரை வழங்கினார்கள். புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் ஜர்ஜண்ட் மோகன் அவர்கள் முன்னிலை உரை ஆற்றினார். மேலும் இவ்விழாவிற்கு மேலாண் காவல் கண்காணிப்பாளர், தமிழ் காவலர் வீர பாலகிருஷ்ணன் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர் அனிதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார்கள். போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் அவர்கள் மகளிர் நாள் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். தட்சீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தேவி அவர்கள் நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்தார். தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் கயல்விழி நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள், இலக்கியம் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றி அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பேசிய போது, பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக மிக முக்கியமான சக்தியாக உள்ளனர் என்றும், பெண்களின் முன்னேற்றம்தான் சமூகத்தின் முன்னேற்றம் என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். மேலும் ருத்ர வன்னியர் சங்கம் 2018ஆம் ஆண்டு தொடக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து 6வது ஆண்டாக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள், தலைவர் கோபாலகிருஷ்ணன் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும், மக்களுடன் நெருக்கமாக இருந்து பல சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவது பாராட்டத்தக்கது என்றும் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வரவிருக்கும் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் கோபாலகிருஷ்ணனுக்கு மக்களின் பெருவாரியான ஆதரவு உள்ளதாக பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி சமூக ஒற்றுமையையும் மகளிர் முன்னேற்றத்தையும் வலியுறுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. காரைக்காலில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட உலக மகளிர் தின விழா. பெண் என்பவள் உலகிற்கு தீபமாக திகழ்பவள்.
இறப்பும் அவள் முன் தோல்வி அடையும் என ஹிந்தி பாடலை மேற்கோள் காட்டி பேசிய துணை ஆட்சியர் பூஜா. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உலக மகளிர் தினம் விழா கொண்டாடப்பட்டது. தனியார் பேக்கரி சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா IAS தலைமையில் நடைபெற்ற விழாவில் மின்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் உயர் பதவியில் உள்ள பெண்கள் முன்னிலை வகித்தனர். அப்பொழுது சிறப்பாக பணியாற்றிய பெண் ஊழியர்களுக்கு பதக்கங்களும், விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கல்லூரி நிறுவனத்தின் பெண் ஊழியர்கள் நடனமாடி அசத்தினர். விழாவில் பேசிய துணை ஆட்சியர் பூஜா, பெண் கோபமாக இருந்தாலும் பலம் பொருந்திய சக்தியாக திகழ்பவள் என்றும், உலகிற்கு தீபமாக இருப்பவள் பெண் என்றும், இறப்பும் அவள் முன் தோல்வி அடையும் என ஹிந்தி பாடலை மேற்கோள் காட்டி தனது கொஞ்சம் தமிழில் அதனை மொழிபெயர்த்து பேசியது அனைவரது மத்தியிலும் வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி எக்கோல் ஆங்கிள்ஸ் தொடக்க பள்ளியில் FLN ஆல் தீம்ஸ் டே ஃபீஸ்ட் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள எக்கோல் ஆங்கிள்ஸ் தொடக்க பள்ளியில் FLN ஆல் தீம்ஸ் டே ஃபீஸ்ட் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவக்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சமக்கிரக சீஷா திட்ட இயக்குனர் எழில் கல்பனா மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் SSA உதவியுடன் அளிக்கப்பட்ட நிதியில் சுமார் 57,000க்கு மேல் மாணவர்களுக்கு கற்றல் துணைக்கருவிகள் கொண்டு ஆசிரியர் கற்பத்தில் செயலை மேற்கொண்டிருந்தனர். அதனை மாணவர்களை கொண்டு இன்று செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. விழா நிகழ்ச்சிகளை பள்ளி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவில் ஏராளமான பெற்றோர்கள் வருகை புரிந்து சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பேக்கரியில் வாங்கி சென்ற கேக் தரம் இல்லை என கூறி வாடிக்கையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் பேக்கரி ஊழியர்களை தாக்கி பேக்கரியை சூறையாடும் பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குனர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் மகளிர் இயக்கத்தின் சார்பில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக நிறுவனர் IG வீரராகு மற்றும் திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் 1000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மகளிர் தின விழா 50க்கும் மேற்பட்டோருக்கு பிரபாஸ் கோல்டு ஐகான்ஸ் அவார்ட் 2026 விருது வழங்கி கௌரவிப்பு. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.